முன்பொரு காலங்களில் அசுரர்கள் எல்லாமே அதீதமான தவம் புரிஞ்சு பல வித்தியாசமான விசித்திரமான வரங்களை வாங்கியிருந்தாங்க. இந்த வரங்களை வச்சு அவங்க பூமியவே தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இப்படி இருக்கிறப்போ நடந்த கதை தான் இது. சுக்காசுரன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு அசுரன் இருக்கிற கதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சுக்காசுரன் அப்படின்னு சொல்லி ஒரு அசுரன் பூமியில் வாழ்ந்துட்டு வந்தான். அந்த அசுரனோட வேலை என்ன அப்படின்னா, அவன் இல்லாதவங்கிட்ட இருக்கிற பொண்ணும் பொருளையும் திருடி அவன் வேஸ்ட்டாக தூக்கி எறியறது தான் அவனோட வேலை. இப்படி அவன் அதிகமான அராஜகங்கள் பண்ணி எல்லார்கிட்டே இருந்து பொண்ணும் பொருளையும் பறித்து அவன் எதை குப்பையில் போட்ட மாதிரி அதை வீணாக தூக்கி எறிவான். இப்படி போயிட்டுருக்கப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவான்னா, அவன் ஒரு வீடை பார்ப்பான். இந்த வீட்டில் யாரும் ஆள் இருக்கிற மாதிரி தெரியல, இங்கே போய் நம்ம கொள்ளையடித்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கிடைக்கும், அதை நம்ம போய் ஒரு தரிசு நிலத்தில் தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க போனான். அங்கே போனப்போ தான் தெரியுது அது ஒரு ரிஷியோட வீடு. அந்த சமயத்தில் அவன் உள்ளே போகிறப்போ அங்கே ரிஷி தவத்துக்கு போயிருந்தார். அங்கே ரிஷியோட மனைவியான இருடி அப்படிங்கதான் இருந்தாங்க. இந்த இருடி தீவிரமான பதிவிரதை. அவங்களோட பதிவிரதத்துக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு பதிவிரதையாக இருந்தாங்க. இப்படிப்பட்ட ரிஷியோட வீட்டில் இந்த பெண் தானே இருக்கா, இந்த பெண் நம்மளை கொள்கிற அளவுக்கோ நம்மளை எதிர்க்கிற அளவுக்கோ விட்ட என்ன சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போட்ட சுக்காசுரன் அங்கே போய் இருக்கிற பொண்ணும் பொருளும் நவரத்தில் மாலைகளும் திருடுனான். இதை பார்த்து இருடி அப்படிங்கிற பத்தினி அவங்க கேட்குறாங்க, சுக்காசுரா இதை எடுத்துகிட்டு போய் நீ என்ன பண்ண போகிற? இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் சொல்லு, நானே இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் எதுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், இதை நான் கொண்டு போய் தரிசான இடத்துல யாருக்கும் உபயோகமாகாத அளவுக்கு நான் தூக்கி போடுவேன், அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவன் எடுத்துகிட்டு ஓடுறாங்க. இதை பார்த்த இருடிக்கு பயங்கரமான கோவம். என்னடா இது, ஒரு பொண்ணும் பொருளும் இல்லாதவங்களுக்கு இல்லை யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவுனா அப்படின்னா நம்ம உதவி பண்ணலாம், இப்படி யாருக்குமே பயன்படாமல் தூக்கி போடுறாங்களே அப்படின்னு சொல்லி கோவம் அடைஞ்ச இருடி சுக்காசுரனை பார்த்து சாபம் கொடுக்குறாங்க. ஒழுங்கா நீ திருடுனது எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு போயிடு, இல்லை அப்படின்னா நீ சின்ன சின்ன சுக்கா கல்லுகளை மாறி நீ பூமியில் விழுந்து, நீ விழுந்த இடத்துல எப்படி நீ யாருக்கும் பயன்படாமல் இருக்கியோ அதே மாதிரி நீ விழுந்த இடம் பூராமே சுண்ணாம்பு நிறைஞ்ச பூமியாக மாறி அது விவசாயத்துக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லி அவங்க சாபமும் கொடுக்குறாங்க. நீ கொடுக்குற சாபங்கள்லாம் என்னை என்ன பண்ண போகுது, நீ என்ன கடவுளா, உன் சாபங்கள்லாம் என்னை கொல்லுமா அப்படின்னு சொல்லி ஒரு மமதையோடு அவன் அகங்காரமாக சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டு இருந்தான். அப்படி ஓடுறப்ப தான் கால் தடுக்கி கீழே விழுகிறான். சுக்காசுரன் உடஞ்சி சின்ன சின்ன சிறு சிறு கல்களாக மாறி பூமியில் பதிகிறான். என்னதான் அவங்கள் அதீதமான வரங்கள் வாங்கியிருந்தாலுமே ஒரு பதிவிரதைக்கு முன்னாடி அவன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது காட்டுறது தான் இந்த கதை. இப்படி சுக்காசுரன் விழுந்த இடம் பூரா சுண்ணாம்பு முளைச்சி சுண்ணாம்பு கற்களாக மாறி அவன் சுக்கான் கல்லாகவும் மாறினான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சுக்கான் கல் உருவானதுக்கான கதை இதுதான். புராணங்களில் சொல்லக்கூடிய கதையும் இதுதான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.